நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு டைமில் நம்ம கூட டெய்லி ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு அவனுக்கு குட் மார்னிங் குட் நைட்டுன்னு மெசேஜ் அனுப்பலைன்னா இல்லை கால் பண்ணலன்னா நமக்கு தூக்கமே வராது. ஸோ எல்லார் லைஃப்லேயும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. பட் அதே ஒரு 2-3 வருஷம் கழித்து அதே ஃப்ரெண்டோட கான்டாக்டோ இல்லை சேட்டையோ ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப ட்ரையான கால்ஸ் அண்ட் மெசேஜஸாக இருக்கும். ஏன் அப்படி? ஒரு டைம் நம்ம லைஃபோட இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருந்த அந்த ஃப்ரெண்ட் எப்படி திடீர்னு ஸ்ட்ரேஞ்சர் ஆனாங்க? ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, நான் ஷாருக் உங்களுக்கு வீக்லி இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் எடுத்துகிட்டு வர போகிறேன். மேபி உங்கள் லைஃபோட கனெக்டான கதையாக கூட இருக்கலாம். அதனால என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாங்க வீடியோவில் போகலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பையன் புதுசாக காலேஜ் ஜாயின் பண்ணுறான். அப்போது அவனுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஒரு நாள் ஒரு பையனை மீட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் டே அவங்க 2 பேரும் யாரோ மாதிரி தான் இருப்பாங்க. செகண்ட் டே கொஞ்சம் அங்கங்கே பேசிப்பாங்க. தேர்டு டே அப்படியே வாடா ஒன்றா லஞ்ச் சாப்பிட போகலாம், இந்த கடைக்கு போகலாம் அந்த கடைக்கு போகலான்ட்டு இருக்கும். ஃபோர்த்து டே நோட்ஸ் அனுப்புறது. அப்படியே கொஞ்சம் நாட்கள் போக 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 ஜிபேயில் காசு கேட்குற அளவுக்கு வந்துடுவோம். ஸோ இப்படி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு டைம் யாராவான் அப்படின்னு இருந்த ஒருத்தர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இல்லைனா காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகவே பிடிக்காமல் இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரொட்டீனாகவே மாறும். ஏதாவது ஒரு சோகமான விஷயம் நடந்துட்டா ஃபர்ஸ்ட் கால் அவங்களுக்கு தான் போகும். இல்லை ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம்னா ஃபர்ஸ்ட் மெசேஜும் அவங்களுக்கு தான் போகும். இப்படி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரொட்டீனாகவே மாறுது. ஆனால் லைஃப்பில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வரப்போ எல்லாமே மாறும். ஒருத்தர் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னையில், ஒருத்தர் பெங்களூரில், ஒருத்தர் ஹோம் டவுனில், இன்னொருத்தர் ஜாபில், ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பில், இன்னொருத்தர் லைஃப்பில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தில். ஸோ லைஃப் இப்படி 2 பார்த்தா பிரியும். அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம்? டெய்லி கால் பண்ணுவோம். டெய்லி கால் பண்ணுறா மச்சான், டெய்லி கால் பண்ணுறா மச்சான்னு டெய்லி கால் பண்ணி பேசுவோம். கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக அந்த டெய்லி கால்ஸ் வீக்லி 1 காலாக மாறும். கொஞ்சம் வீக்லி 1 கால் அப்படியே போக 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 மந்த்லி ஒன்ஸ் ஆகும். அப்புறம் எங்கடா மச்சா இருக்கன்னு கேட்குற கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே எப்படிடா இருக்க அப்படின்னு மாறும். நம்ம என்ன ஸ்ட்ரேஞ்சர்ஸா எப்படிடா இருக்கன்னு கேட்க? பட் இங்கே தான் நிறையா விஷயங்கள் மாறும். அண்ட் இதோட வியர்ட் பார்ட் என்ன தெரியுமா? எந்த ஒரு சண்டை, எந்த ஒரு பிட்ரேயல், எந்த ஒரு சீட்டிங்கும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சமாக முடிவுக்கு வரும். அதாவது 2 பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் கால் பண்ணுவோம்ல, ஏதாவது ஒரு நாள் நம்ம பிஸியாக இருந்திருப்போம். அப்போ என்ன நினைப்போம்? 2 பேருமே நம்ம நாளைக்கு கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. அப்படியே நாளைக்கு வாரங்கள் மாதங்களாகும். கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் அவன் கான்டாக்டே நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்படி தான் சில விஷயங்கள் கொஞ்சமாக குறையும். எந்த ஒரு சண்டையும் கிடையாது, எந்த ஒரு முரண்பாடுகளுமே கிடையாது. அண்ட் ஒரு நாள் நம்ம ரேண்டமாக அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியை ஓப்பன் பண்ணுவோம். அவங்க புது ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரிலாம் போடும்போது பரவாயில்லையே புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டானேன்னு இருந்தாலும் ஒரு ஓரமாக ஏன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மாதிரி பிரேக்கான ஃபீலில் இருக்குதுன்னு நமக்கு தோணும். அந்த பழைய டீ கடையில் உட்காந்து பேசுகிற ஞாபகங்கள், இல்லை ஹாஸ்டலில் இருக்கிற ஞாபகங்கள், காலேஜில் இருக்கிற ஞாபகங்கள்லாம் வரும். ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அவங்க கூட நமக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகலை, பட் 2 பேரோட லைஃப் பார்த்தும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் அவனோட லைஃப்பை பார்க்க வேண்டியதாக இருக்குது, நம்ம லைஃப்பை பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் லெட்ஸ் பி ஹானஸ்ட், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்ம லைஃபோட சுச்சுவேஷனை மட்டும் ப்ளேம் பண்ணிட முடியாது. சில நேரம் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு காரணம் நம்மளாகவே இருப்போம். ஏன்னா ஏதாவது நம்ம ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணுறப்போ சரி நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கோம் அப்புறமேல் பார்த்துக்கலான்னு நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு விட்டுருவோம். அப்புறம் 3 நாள் கழிச்சு ஞாபகம் வரும், ஐயோ நோட்டிஃபிகேஷனில் அன்றைக்கே பார்த்து மெசேஜ் பண்ணியிருக்கலாமேன்னு. இதே மாதிரி என்றைக்காவது கால் வரும், அப்போ பிஸியாக இருந்து விட்டுருவோம். 6 நாள் கழிச்சு ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆகிட்டு திடீர்னு ஒரு நாள் ரேண்டமாக கால் பண்ணி எப்படா மச்சா இருக்கான்னு கேட்டேன்னா அவனுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் 2 டைப். ஒன்று, அவங்க நம்ம கூட லைஃப்பில் எப்போயுமே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை காலோ, வருஷத்துக்கு ஒரு தடவை காலோ, இல்லை எப்போ பார்த்தாலுமே அதே வைபோடு இருக்கிற ஒருத்தர். இன்னொரு பக்கம் எப்படி அப்படின்னா ஒரு சாப்டருக்கு நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. இவங்க எல்லாருமே ஒரு சாப்டர் வரைக்கும் நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஹாஸ்டலில் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம கூட இப்போ வரைக்கும் இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் அதே மாதிரி வைப்பில் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. பட் ஒரு சிலர் நம்ம கூட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாருமே நம்ம லைஃப்பில் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுன்றது அவங்க அவசியம் கிடையாது. உங்களுக்கு யார் கூட இருந்தால் கம்ஃபர்ட்,
உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எப்போவுமே தக்க வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சிலர் நம்ம லைஃப்பில் சில சாப்டர்ஸ்க்கு வந்தாலும் பெஸ்ட் மெமரிஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட காண்டாக்ட்லேயும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. மேபி அவங்க உங்களை மிஸ் பண்ணியிருக்கலாம். மேபி அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. இந்த வீடியோவெல்லாம் அனுப்ப வேணாம், ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க. மெசேஜ் போடுறதுனால என்ன ஆக போகிறது, மேபி worst கேஸ் அவங்க அதை சீனில் விட்டு போகலாம், அவ்வளோதான். பட் ஒரு வேளை அவங்களும் உங்ககிட்ட பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களோட ஓல்டு மெமரிஸும் உங்களோட ஓல்டு செல்ஃபும் திரும்ப வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் இல்லை இதே வாரம் ஒரு அமேசிங்கான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் மீ ஷாருக் சைனிங் ஆஃப். டாடா.